கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம டீமோட பெஸ்ட் பிளேயிங் லெவன் என்ன, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, அண்ட் சில ஓவர்சீஸ் சைனிங்ஸ் பின்னாடி இருக்கிற ரீசன் என்னவா இருக்கும், அண்ட் ஃபைனலி இந்த வருஷமாச்சு நம்ம கப்படிக்க முடியுமான்றதை பற்றி என்னோட தாட்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரைட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், நம்ம பிளேயிங் லெவன் பார்க்கும்போது இந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது கைஸ். நம்ம ஓவர்சீஸ் சைனிங்ஸ் யாருமே டூயல் ரோல் பார்க்கல விக்கெட் கீப்பிங் எக்ஸப்ட் டோனர் ஃபெர்ரா. பட் அவர் ஆஃப் பிளேன் ஆப்ஷனாகவும் இருப்பாருன்றனால அவரை நம்ம கீப்பர் ஆடக்கூடாது, ஆடவும் போகிறது கிடையாது. ஸோ அப்போ டொமஸ்டிக் கீப்பரை தான் நம்ம போய் ஆகணும். டொமஸ்டிக் கீப்பர்ஸில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஸ்மித் பெடேல் அண்ட் இன்னொன்று ஜோஷுவா ட்ராம். ஜோஷுவா ட்ராம் கீப்பிங் பண்ணி நான் வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. பட் டிஃபால்ட்டாக அவர் ஒரு விக்கெட் கீப்பர்ன்ற மாதிரி தான் போட்டிருக்கு அவரோட ப்ரொஃபைலில். ஸோ மேபி அவரை இந்த டைம் பிளேயிங் லெவலில் ஆட வச்சுட்டு ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்மித் பெடேல ஓப்பனிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஈயோசேக்கும் அவர் ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால நான் ஸ்மித் பட்டேல தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஸ்மித் பட்டேல் தான் ஓப்பன் பண்ணாரு அலாங் வித் ஃபாஃப் டூ பிளஸஸ். அண்ட் அங்கே நீங்கள் ஸ்மித் பட்டேல் இல்லாமல் இருந்து ஜோஷுவா ட்ராம் கூட இருக்கலாம். அப்போ ஜோஷுவா ட்ராம் ஆடினா அவர் நம்பர் 4ல் ஆடுவார். அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா சாய் தேஜா முக்கமல்லா, யூஎஸ்ஏயோட ஸ்டார் பேட்டர் அண்ட் நம்ம டொமஸ்டிக் சைனிங்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயராகவும் இருக்காரு. ஸோ அவர் தான் நம்பர் 3ல் ஆடுவார். இவரால் ஓப்பனிங்கும் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் ஜோஷுவா ட்ராம் ஆடினார்னா இவரும் ஃபாஃபும் ஓப்பன் பண்ணிட்டு ரைலி ரூசோ 1-1 ஆடுவார். பட் இப்போதைக்கு நான் சாய் தேஜாவை நம்பர் 3ல் போட்டிருக்கேன். நம்பர் 4 ஆப்வியஸ்லி ரைலி ரூசோ ஆடுவார் கைஸ். ஸோ ரைலி ரூசோவுக்கு அகைன் இந்த சைனிங் பின்னாடி நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. நம்ம ஃபேன்ஸே நிறைய பேர் ஏன்டா இவரை சைன் பண்ணாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, நான் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அதாவது எம்எல்சியோட ஸ்குவாடை ரிவ்யூ பண்ணும்போது எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டை ஒரு லெவல் கீழே இறக்கி தான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னோட 11ல் கண்டிப்பாக ஒரு மிடில் ஆர்டர் பேட்டை தேவைன்ற மாதிரி முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். இந்த டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸில் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. ஈஸியாக லைன் அப் பண்ணிடுவாங்க ஆப்போசிஷன் பவுலர்ஸ் அண்ட் கேப்டன்ஸ். ஸோ அதனாலே எனக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்டர் தேவைன்னு இருந்துச்சு. ஈவன் டெவால் பிரஸ் வரதா இருந்தால் கூட ஃபாஃப் டூ பிளஸஸ் பிளேஸ்க்கு பதிலாக தான் டெவால் பிரஸ் வர முடியும். அது இல்லாமல் கூட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் தேவைன்ற மாதிரி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்லாட்டுக்கு இவங்க ரைலி ரூசோவை சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைலி ரூசை விட வேறு பெட்டர் பிளேஸ் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இருந்திருக்கலாம். பட் அகைன் அவங்க ஜேஎஸ்கேல நல்லா பண்ணியிருக்காரு. 2 மேட்ச் தான் ஆடினார், அதில் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணுவார், கொஞ்சம் பல்காக இருக்கார் ஆளுங்கனால இவரே போதும்னு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அப்போ கமெண்ட் பண்ணியிருந்தேன், லீகில் மற்ற டீம்ஸ்லாம் சைன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலான்னு. இதில் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் ஆல்ரெடி இந்த டீமுக்கு ஆடின பிளேயர்ஸ் அப்படியே ரீட்டன் ஆகியிருக்காங்க. அப்படி இல்லைனா மற்ற லீக்ஸில் ஆடுற பிளேயர்ஸை தூக்கி அதே லீகில் அவங்க டீமில் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போக மீதி எந்த லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லுஹாண்ட்ரே பிரிட்டோரியஸை சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன் சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அந்த டீமோட டாப் 3 வேற லெவலில் இருக்குது. ஃபின்னாலன்னு மேத்யூ ஷாட்டு, கூப்பர் கொனலி, அங்கேயே உங்களுக்கு மல்டி டைமென்ஷன் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு விக்கெட் கீப்பிங் பேக்கப்பாக லுஹாண்ட்ரே பிரிட்டோரியஸை ஓப்பனிங் பேக்கப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சைனிங்ஸ் தான் கிளியராகவே தெரியுது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக எனக்கு தோணுது மேபி லுஹாண்ட்ரே பிரிட்டோரியஸை நம்ம சைன் பண்ணியிருக்கலான்னு. பட் அகெயின் சப்போஸ் ஃபாஃப் இல்லைன்னா அந்த ஆப்ஷன் அவங்க யோசிச்சிருப்பாங்க. அண்ட் ரைலி ரூசோவை சைன் பண்ணியிருக்கான ரீசனே இந்த மிடில் ஆர்டரில் ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணுறதுக்காக தான் அப்படின்றது என்னோட கேஸ் தான். பட் அப்படி இருந்தாலும் கூட கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிளேயரை சைன் பண்ண பார்த்துருக்கலாம். உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாரு. தேவையில்லாமல் ஒரு டொமஸ்டிக் பேட்டர் மேலே நம்பி இறங்கணுன்ற மாதிரி அவசியமே இல்லை. ஸோ அதெல்லாம் போக இந்த ரைலி ரூசோ சைனிங்கை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம ஸ்குவாடுக்கு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேலன்ஸ் தரக்கூடிய பிளேயரில் தான் அவர் எடுத்திருக்காங்க. ஸோ மேபி இந்த டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆனால் நல்லாயிருக்கும். அண்ட் அகைன் கைஸ், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்லாம் கண்டிப்பாக தேவை. ஒரு டாப் 6ல் அட்லீஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராக இருக்கணும். இதே தான் நம்ம சிஎஸ்கே லெவன்லையும் சொல்கிறேன். சிஎஸ்கே லெவன்லையும் சரி, அங்கேயும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஓகேவான பிக் தான். நம்பர் 5 தென் சுபம் ரஞ்சனே வருவார். தென் நம்பர் 6 டோனன் ஃபெர்ரா. ஸோ உங்களுக்கு டாப் 6 செம்ம சாலிடாக செட் ஆகிருச்சு. அண்ட் அது போக என்னோட நம்பர் 7 இப்போதைக்கு அக்கீல் ஹுசைனை போட்டிருக்கேன். அண்ட் அகைன் கைஸ், அக்கீல் ஹுசைன் அட் நம்பர் 7 வந்து ஐபிஎல்ல 1 ஸ்பாட் 2 ஹையராக இருந்தாலும் இந்த லீகுக்கு இது ஓகேவான ஸ்பாட் தான். அண்ட் இதுக்கப்புறம் வேற பிளேயர் கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் பேட்டிங் டெப்த்தும் கிடைக்கும். ஸோ நம்பர் 8ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முகமது மூசனை போட்டிருக்கேன். தென் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் டொமஸ்டிக் பேசரு. ஸோ இந்த ஸ்பாட்ல இப்போதைக்கு அபிமன்யு லம்பான்ற ஒரு பிளேயர் நான் போட்டிருக்கேன். இதில் அம்ஷி டி சில்வாவை நான் பேக்கப்பாக போட்டிருக்கேன். ஸோ இவரோட கிளிப்ஸ்லாம் சிலதை பார்க்கும்போது இவர் கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாரு. சில ஷாட்ஸும் ஓகேவாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் இருந்தாலும் அபிமன்யு லம்பா கிட்ட கொஞ்சம் ஹை ஆம் ஆக்ஷனில் கொஞ்சம் யார்க்கரு இன்ஸ்விங்லாம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது அவரோட கிளிப்ஸில். ஸோ அதனால அபிமன்யு லம்பாவை நம்ம நியூ பால் பார்ட்னராக நான் போட்டிருக்கேன். அண்ட் நம்பர் 11 ஸ்ட்ரைட்டாக ஆண்ட்ரே பர்கரை போட்டிருக்கேன் கைஸ். இப்போ நம்பர் 10 டிஸ்கஷனுக்கு வருவோம். சப்போஸ் ஆடம் மில்னே தான் நம்பர் 10 இருந்துச்சுன்னா மீதி சைன் பண்ண ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்குது. அதனால தான் என்னோட தாட் ப்ராசஸில் நான் எப்படி திங்க் பண்ணுறேன்னா, ஒரு டொமஸ்டிக் பேசர் நியூ பால் பிளேயர் ஆட போகிறாங்க அலாங் வித் ஒரு ஜியா உலக் பால் எடுத்திருக்க பிளேயர் அலாங் வித் ஆண்ட்ரே பர்கர். ஸோ உங்களுக்கு 2 பேஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இன் நியூ பால் அலாங் வித் 1 ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் இன் அக்கீல் ஹுசைன். ஸோ 3 பிளேயர் பவர் பிளேயில் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் 4ஆவதாக போடக்கூடிய பவுலர் பிச்சை பொறுத்து மேபி ஹார்டஸ் வில்லியன் ஆடலாம், ஆர் ஒரு கேஷவ் மகாராஜ் ஆடலாம், ஒரு பேட்டிங் டெப்த் வேணும்னா வியான் மல்டர் ஆடலாம். எனக்கு தெரிஞ்சு வியான் மல்டர் ஆட மாட்டார். அண்ட் என்ன பொறுத்தவரை அது ஒரு வேஸ்ட் ஆஃப் சைனிங்ன்ற மாதிரி தான் இருக்குது. ப்ராப்ளி டியான் ஃபாரஸ்டரே
முன்னாடியே எடுத்து ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், குரூம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சிஎஸ்கேல இப்போ அவர் இருக்காரு. எல்லாம் நீங்கள் பிளேயர்லாம் எடுக்கிறீங்க, கொஞ்சம் கூட லாங் டேர்ம் விஷன்னே இருக்காதா? சரி, மற்ற 2 டீம் தான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்குது. ஜேஎஸ்கேவும் சரி, டிஎஸ்கேவும் சரி, யாருமே கண்டுக்கிறதும் கிடையாது. ஒரு சின்ன லீக்ல தான் ஆடிட்டு இருக்காங்கன்ற போது அட்லீஸ்ட் சரி அதில் இருக்கிற பிளேயரை ஓகே பொட்டன்ஷியல் என்ன, நம்ம டீமுக்கு செட் ஆவாரெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா? ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற சமயம் டோனான் ஃபெர்ரா பொலன்னு பொழுந்திருக்காரு, 11 பால் 38 ரன்னு. அகைன் இப்போ டியான் ஃபாரஸ்டர் ஏன் எடுக்கலன்ற ரீசன் என்னன்னு என்னோட கெஸ்ட்னா, மற்ற லீக்ல போய் ஆடட்டும், நமக்கு எதுக்கு அந்த தொல்லை, மற்ற லீக்ல ஆடிட்டு ஏதாவது ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கலான்ற ஆங்கிள் அவங்க யோசிச்சிருக்காங்க. அவர் பிஎஸ்எல் போனார், அங்கே நல்லா பண்ணியிருக்காருன்னு ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கேல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு டியான் ஃபாரஸ்டரோட பொட்டன்ஷியலை பார்த்துட்டு ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக இருக்காரு. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸா சும்மா தானே அந்த டீம் ஆடிட்டு இருக்கு, தப்பி தவறி விழுந்தா கூட நம்ம பிளே ஆஃப் போயிருவோம்ல, சும்மா அங்கே எடுத்து போடுவோமே, அங்கே போட்டு குரூம் பண்ணலாமேன்னு கூட யோசிச்சிருக்கலாம்ல. அதை நம்ம டீம் பண்ணல. ஸோ வியான் மல்லர் என்னை பொறுத்தவரை ஒரு வேஸ்ட் ஆஃப் ஸ்பாட் தான். அவரோட சைனிங் தவிர மீதி சைன் பண்ண 2 பிளேயர்ஸ் பற்றி எனக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. கேஷவ் மகாராஜ் அண்ட் ஹார்டஸ் வில்லியன். ஹார்டஸ் வில்லியன் வந்து இந்த வருஷம் பால் ட்ரையல்ஸ் காரணம்னு நினைக்கிறேன், செம்மையாகவே பண்ணியிருந்தாரு. சூப்பராக அந்த லெக் கட்டர் ஒன்று வச்சுருந்தாரு, நல்ல பேஸில் போட்டுட்டு இருந்தாரு. ஈவன் போன வருஷம் ஜேஎஸ்கேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்தார்னு நினைக்கிறேன், அப்பயும் நல்லா பண்ணியிருந்தார். ஒரு 7-8 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப பாராட்டி இருந்தேன். இவரையும் சரி, லூத்தோ சுப்பாம்லா அவரும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த லீகை பொறுத்தவரை மோர் தென் கேப்பபிள் பவுலர் மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால் அதில் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் அகைன் இன்னொரு ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ். நமக்கு நூர் அகமது வராதனால அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கு. ஸோ அவருக்கு பதிலாக ஒரு ஸ்பின்னர் தேவை. அண்ட் அந்த ஸ்பின்னர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராக இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அல்லா கசன்வர் எம்ஐக்கு தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரே எடுக்க முடியாது. சுனில் நரேன் கேகேஆரில் இருக்காரு. ஸோ அவரே எடுக்க முடியாதுன்னு இருக்கும் பொழுது ஓகேவான சைனிங் தான். கேஷவ் மகாராஜ் இஸ் மோர் தென் கேப்பபிள் ஸ்பின்னர். அகில் ஹுசேன் பவர் பிளேயில் 2-3 ஓவர் தள்ளிட்டா கூட இவரை வச்சு மிடில் ஓவர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. ஸோ அகைன் அதனால அதுவும் ஓகேவான பிக் மாதிரி தான் தோணுது. ஸோ ஒன் ஆஃப் ஆடம் மில்னே ஆர் ஹார்டஸ் வில்லியன் ஆர் கேஷவ் மகாராஜ் தான் டிபெண்டிங் ஆன் பிச் ஆடுவாங்கன்ற மாதிரி தோணுது. அண்ட் பேக்கப்ஸில் பார்த்தீங்கன்னா கேல்வின் சேவேஜ் நான் பேக்கப் தான் வச்சுருக்கேன் கைஸ். நம்பர் 8 முகமது மோசி. நான் அவருக்கு பேக்கப்பாக கேல்வின் சேவேஜ் வச்சுருக்கேன். கேல்வின் சேவேஜ் நல்ல பேட்டர் தான். பட் அவர்கிட்ட இருந்து பவுலிங் 2 ஓவர் வாங்க முடியலன்னா அவரால் பிளேயிங் லெவலில் ஆட முடியாது. ப்ளஸ் அவர் பவுலிங் போட்டால் கூட ஒரு 2 ஓவர் தான் மேக்ஸிமம் போட முடியும். 120 தான் போடுவார்னு நினைக்கிறேன். நிறையா இன்ஜுரி இஷ்யூ இருந்திருக்கு. அப்புறம் பவுலிங் ஆக்ஷன் கன்சர்ன்ற மாதிரிலாம் அப்போ பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் போன வருஷம் சுத்தமாக அவர் பவுலிங் பண்ணலை. பட் டிஎஸ்கே வந்து சுபம் ரஞ்சனை கிட்ட 2 ஓவர், டோனான் ஃபெர்ரா கிட்ட 2 ஓவர் வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக கேல்வின் சேவேஜ் அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் டெப்த்காகவே ஆடலாம். ஸோ டோனான் ஃபெர்ரா 2, சுபம் ரஞ்சனை 1, கேல்வின் சேவேஜ் 1ன்னு கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பேட்டிங் டெப்த்தோட கூட போவோம். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தோணுது. பட் எஸ் இப்போதைக்கு அவரை நான் பேக்கப்பில் தான் வச்சிருக்கேன். மேபி ஸ்வாப் பண்ணிக்கலாம் இதர் ஆஃப் முகமது மோசின் ஆர் கேல்வின் சேவேஜ்னு. அண்ட் டாப் ஆர்டர் பேக்கப்பாக ஸ்மித் பட்டேலுக்கு ஜோஷுவா ட்ராம் வச்சிருக்கேன். எனக்கு ஜோஷுவா ட்ராம் கூட பிளேயிங் லெவலில் ஆடலாம். ஸோ பேசிக்காக பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் வந்து கீ பிளேயர்ஸ் அண்ட் க்ரூஷியல் ஃபேஸஸ் இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இன் ஃபாஃப் டு பிளேசஸ், மிடில் ஆர்டரில் ரைலி ரூசோ அண்ட் அகைன் டெத் ஓவர்ஸ்க்கு டோனான் ஃபெர்ரா, சுபம் ரஞ்சனாவும் இப்போ மோர் தென் கேப்பபிள் ஆர்டர் ஆகிட்டார். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் கொஞ்சம் வெரைட்டி இருக்குது. ஹை பேஸ் ஆப்ஷன் இருக்குது அண்ட் கட்டர்ஸ் போடுற ஆப்ஷன் இருக்குது. அகில் ஹுசேன் இருக்காரு, டோனான் ஃபெர்ரா ஆஃப் ஸ்பின்னுக்கு இருக்காரு, முகமது மோசின் லெக் ஸ்பின்னுக்கு இருக்காருன்னு வெரைட்டியாக வச்சுருக்காங்க. தேர்டு லெஃப்ட் ஹேண்டர் இந்த மிடில். நான் போன வருஷத்துலேருந்து லெஃப்ட் ஹேண்டரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை சால்வ் பண்ண விதமாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் ஃபைனல் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டொமஸ்டிக் கோர் டீம் நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இன் டொமஸ்டிக் ஆப்ஷன்ஸ். நான் சிவம் ரஞ்சனை மேக்கப் மிலிந்த் குமாரை பற்றி பேச மறந்துட்டா பாருங்க. மிலிந்த் குமார் இஸ் மோர் தென் அ கேப்பபிள் பேட்டர் கைஸ். ஃபர்ஸ்ட் சீசனில் ரொம்ப ஸ்லோவாக இருந்தார், ஷார்ட்ஸே வரல. பட் இயர்ஸ் ஆக நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லாவே இருந்துச்சு. அவர் ஆடின ஃபியூ மேட்சஸில் கடைசியாக ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயே ஆடி இருந்தார். ஸோ அதுவும் ஒரு நல்ல ரிட்டென்ஷன் தான். அஸ் அ பேக்கப் செம்ம சாலிடான சைனிங். நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா காமனான நெகட்டிவ். நீங்கள் ஜேஎஸ்கே 11 ஜேஎஸ்கே ரிவ்யூ பண்ணாலும் இதை பார்க்க முடியும், சிஎஸ்கேயோட ரிவ்யூ பண்ணாலும் இதை பார்க்க முடியும், டிஎஸ்கேயோட ரிவ்யூ பண்ணாலும் இதை பார்க்க முடியும். ஏன்னா ஃப்ளெமிங் அப்படி தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஃபைண்டிங் த ரைட் பேலன்ஸ் பிளேயிங் 11 இது பெரிய தலைவலியாக இருந்திருக்கு சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதே தலைவலி இங்கேயும் தொடர வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் டொமஸ்டிக் கீப்பர் ஸ்லாட் யார் ஆடினாலும் அவங்க நல்லா பண்ணணும், அப்படி இல்லைனா வேஸ்ட் ஆஃப் ஸ்பாட் மாதிரி போயிட்டுருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா 6th ஓவர்சீஸ் ஸ்லாட் எப்படி யோசிச்சு பிக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் நல்லா ட்ரில் டவுன் பண்ணி பார்த்தோன்னா நாண்ட்ரி பர்கருக்கு பேக்கப்பாக ஆடம் மில்னே அண்ட் அந்த ஹார்டஸ் வில்லியன் ஆர் கேஷவ் மகாராஜ் அஸ் த தேர்ட் மெயின் போலன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. வியான் மில்லர் வந்து ஜஸ்ட் அஸ் அ பேக்கப் ஃபார் டோனான் ஃபெர்ரா ஆர் ஒரு ரைலி ரூசோவாக இருக்கலாம். அண்ட் ஃபைனல் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நாட் மெனி மேட்ச் வினர்ஸ் கம்பேர்ட் டு 2025 ஸ்குவாட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்கஸ் டாய்னிஸ் வச்சிருந்தோம், நூர் அகமதி வச்சிருந்தோம். மார்க்கஸ் டாய்னிஸ் எந்த அளவுக்கு கேவலமாக ஆடி இருந்தாலும் ஆன் பேப்பரில் பார்க்கும்போது சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் வின் பண்ணி தருவார்.
அண்ட் அகைன் பவுலிங்கில் நூர் அகமது சிங்கிள் ஹேண்டராக மேட்ச் வின் பண்ணி தருவார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ஸாக தெரியுது. அண்ட் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் டிஎஸ்கே ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் மாதிரி தெரியுதுன்னு. பட் பவுலிங்கில் நூர் அகமது ஃபேக்டர் இல்லாதனால கேரண்டீடாக நம்பர் செகண்ட் டீம்னு என்னால் இப்போ சொல்ல முடியல மற்ற லெவன்லாம் பார்க்கும்பொழுது. ஏன்னா நம்ம நைட் ரைடர்ஸோட டீமில் பார்த்தீங்கன்னா மதிஷா பத்திரனா இருக்கார் ஒரு எக்ஸ்பேக்டர், அலாங் வித் ஜேசன் ஹோல்டர். அவர் இருக்கிற ஃபார்முக்கு செமையாக பண்ணிடுவார். ஸோ அங்கே ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்குது. எம்ஐயோட லெவனில் பார்த்தீங்கன்னா அல்லா கசன்வர் இருக்காரு. ஸோ அவரே ஒரு எக்ஸ்பேக்டர். சியாட்டல் ஆர்கஸ் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி இருக்காரு, அவர் ஒரு எக்ஸ்பேக்டர். அண்ட் சான் பிரான்சிஸ்கோ டீமில் பார்த்தீங்கன்னா ஹரிஸ் ராஃப் இருக்கார், அவர் ஒரு எக்ஸ்பேக்டர். தென் வாஷிங்டன் ஃப்ரீடம் டீமில் லாக்கி ஃபர்கூசன் இருக்கார், அவர் ஒரு எக்ஸ்பேக்டர். ஸோ இந்த மாதிரி மற்ற டீம்ஸ்லாம் ஒரு எக்ஸ்பேக்டர் பவுலர்ஸ் இருக்காங்க. நம்மக்கிட்ட அது இல்லாதது ஒரு சின்ன ட்ராபேக்காக தெரியுது. பட் போன வருஷம் எடுத்த டீமை வச்சு கப்பே அடிக்க முடியல. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் வெல் பேலன்ஸ்டாக வெல் ரவுண்டடாக தெரியுது. ஸோ மேபி இந்த இயர் கிளிக் ஆனால் நல்லா இருக்கும்னு தோணுது கைஸ். அண்ட் மோர் தென் தட் ஃபாஃப் அண்ட் ஃபிளமிங் காம்பினேஷனுக்கு அடிமேல் அடி தான் விழுந்துட்டு இருக்கு. எப்பயுமே யாராவது ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. ஃபாஃப் வந்து எல்லாம் நல்லா பண்ணிட்டு முக்கியமான தருணத்தில் இதை தப்பாக பண்ணிடுவார். அதே போல் ஃபிளமிங் வந்து டீம் காம்பினேஷன் பிளேயர் செலெக்ஷன்லாம் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பாரு. மறுபடியும் அதே விஷயங்களை இந்த வருஷமும் பார்க்க முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு 2 பேரையும் பேக் பண்ணி அனுப்பிடுங்கன்ற மாதிரி தான் ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னால் சொல்ல முடியுது கைஸ். ஸோ உங்களை பொறுத்தவரை டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, உங்களோட பெஸ்ட் பிளேயிங் லெவன் என்ன, அந்த டீம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணி விட்டுருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.